குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஜாலியான கதை பார்க்க போறோம். ஒரு பெரிய காடு. அங்க ஒரு யானை இருந்துச்சாம். அந்த யானைக்கு தான் பெரிய ஆள்னு செம கெத்து. அது பண்ற அலப்பறைய விட ஒரு குட்டி எறும்பு அதுக்கு வைக்க போற ஆப்பு தான் செம காமெடி. பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த யானை பேரு கஜேந்திரன். இவன் பண்றதுதான் பெரிய அட்டகாசம். வழியில போற மத்த விலங்குகள் மேல தும்பிக்கையால தண்ணிய பீச்சி அடிச்சு அதுங்க நனையறத பார்த்து ஹஹான்னு சிரிச்சுக்கிட்டே போவான். நான் தான் இந்த காட்டுக்கே ஹீரோ அப்படின்னு பில்டப் கொடுப்பான். அந்த காட்டுல சின்னுன்னு ஒரு குட்டி எறும்பு இருந்துச்சான். அது ரொம்ப சமத்து. தன் சாப்பாட்டை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். இத பார்த்த கஜேந்திரன், ஏய் சின்னு, தெரியாம என் காலில் மாட்டின சட்னி ஆகிடுவ அப்படின்னு கிண்டல் பண்ணான். அது மட்டும் இல்லாம சின்னுவோட சாப்பாடு மேல தண்ணி அடிச்சு எல்லாத்தையும் வீணாக்குவான். சின்னுவுக்கு செம கடுப்பாயிருச்சு. மறுநாள் கஜேந்திரன் நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். சின்னு மெதுவா யாருக்கும் தெரியாம அவன் தும்பிக்குள்ள புகுந்துடுச்சு. உள்ள போயிட்டு சுருக்குன்னு ஒரு கடி. யானை அலறி அடிச்சு எந்திரிச்சு தும்பிக்கைய ஆட்டி ஆட்டி டான்ஸ் ஆடிருச்சு. ஐயோ அம்மா, யாரோ உள்ள கடிக்கிறாங்கன்னு அழுதுடுச்சு. கடைசியில யானை தப்பைய உணர்ந்து சின்னுக்கிட்ட சாரி கேட்டுச்சான். சோ குட்டீஸ், யாரையும் அவங்க உருவத்தை வச்சு எடை போடாதீங்க. கிளாஸ்ல யாராவது சின்ன பசங்க இருந்தா ஏய் மொட்டை, ஏய் குட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா யாரோட பவர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாரும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா இருங்க, சரியா? உருவத்தை கண்டு எல்லல் செய்யக்கூடாது. இந்த யானை எறும்பு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பட்டன ஒரு தட்டு தட்டுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஜாலியான கதைகளை பார்க்க நம்ம எலைட் வீரா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை குட்டீஸ்.